சீக்கிரமாக ரிட்டையர் ஆகுதுங்கிறதே வந்து சில சமயங்களில் தவறான நோக்கம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் ப்ரெஷர்னால நிறைய பேர் வந்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும், எப்படாப்பா இந்த வேலையை விட்டு போவோம் அந்த ஒரு விரக்தியிலேயே சொல்கிறாங்க. ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ 45-50 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு ஸ்டில் அது வந்து ப்ரைம் ஆஃப் யூத் தான். நான் இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஈஸியாக வேலை பண்ணலாம். சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரு நல்ல கிளியர் பிளான் இருக்கணும். அது இல்லாமல் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேருக்கு உகந்தது நார்மல் ரிட்டையர்மெண்ட். நார்மல் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது 55 to 60 அது போதும். அதுக்கு வந்து சாதாரணமான யூஷுவல் இன்வெஸ்டிங், ஒரு பேலன்ஸ்ட், அதாவது இன்வெஸ்டிங் ஸ்பெண்டிங் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி வாழறது பெட்டர். ஸோ என்ன பண்ணணும்னா, எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அது அவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரெஃபரபிளி ஃபஸ்ட்டு சேலரியிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஐடியல். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சாது வேலை பண்ண ஆரம்பித்து ஒரு வருஷம் கழிச்சாது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர். இன்வெஸ்டிங்க்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து அட்லீஸ்ட் 50 to 60% ஈக்விட்டி தேவை. ஏன்னா ஈக்விட்டி இல்லைன்னா உங்களால் வந்து பணவீக்கத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. பணவீக்கத்தோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளோட செலவுகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற பைசாவோட மதிப்பும் குறைஞ்சிட்டே வரும் பணவீக்கத்தினால. அதனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன் வந்து பணவீக்கத்தோட ஜாஸ்தியான ரிட்டர்ன் வரணும், ஓவரால் ரிட்டர்ன் டேக்ஸு கழிஞ்சு. ஸோ அப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் அட்லீஸ்ட் 50 to 70% அப்ராக்சிமேட்லி உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி ஈக்விட்டி இருக்கிறது அத்தியாவசியம். அதில் ஈக்விட்டியில் வந்து டைரக்ட் ஈக்விட்டியில் போகலாம், ஸ்டாக்ஸில் போகலாம். ஆனால் ஸ்டாக்ஸில் போனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு பேருக்கு தான் இருக்கும், ஆனால் அவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் பணம் லூஸ் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து எதுவும் ட்ரேட் பண்ணுறது தேவையில்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையில்லை, அது வேணால் இன்கம் சோர்ஸாக இருக்கலாம், பட் அதுவே வந்து நிறைய டைம்ஸ் லூஸ் ஆகும். ட்ரேட் பண்ணி நிறைய அதுக்காக ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கணும், ரிசர்ச் பண்ணணும், படிக்கணும். ப்ளஸ் நிறைய பேர் செபியோட ரிப்போர்ட் படி நிறைய பேர் லூஸ் பண்ணி. ஸோ அதனால் தயவுசெய்து ட்ரேடிங் பக்கம் போகணும். எந்த விதமான ட்ரேடிங் பக்கமும் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக தான் இருக்கணும், அதுதான் பெஸ்ட். அதுக்கு ஸ்டாக்ஸை விட பெட்டர் வெஹிக்கிள்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை தேடி போக மாட்டேங்கிறாங்க. தானாக ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் அதை நம்பி அவங்களே அதை பல வருடங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம இதில் இவ்வளோ தப்பான பாதையில் வந்துட்டோங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக எதுவுமே தெரியாதவங்களும் இதெல்லாம் நீங்கள் இந்த இதில் பண்ணால் அவங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறமான விஷயங்கள் என்ன சார்? அது எல்லாருமே பெஸ்ட்டு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஒரு நிஃப்டி 50 இல்லை சென்செக்ஸ் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டால் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம ஃபண்டு மற்ற ஃபண்டோட கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்குது, இல்லை நம்ம ஃபண்டு 2 ஸ்டார் தான் இருக்குது, மற்ற ஃபண்டு 5 ஸ்டார் இருக்குது, அந்த மாதிரியான எந்த விதமான ஃபோமோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லாமல் நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களோட இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சுட்டு அவங்களோட இன்கம்மை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்.